சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டா இருக்கக்கூடிய இனியாவுக்கு ஜோதிகா அவங்க கால் பண்ணி வாழ்த்து தெரிவிக்க போறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வேலை பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப மொத்தமா 10 போட்டியாளர் இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் நடிகை தேவயானி அவர்கள மகளா இருக்கக்கூடிய இனியா. கடந்த வாரம் இவங்க பாடின பாடலா இருக்கட்டும், பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆங்கர் அர்ச்சனா இனியா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த விமர்சனங்களை பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இனியாவுக்கு வர வர சப்போர்ட் அதிகமாகியிருக்கு. இதை விட முக்கியமானது, இனியா கடந்த வாரம் பாடின பாடல் பஞ்சபூதம் ரவுண்டுல குஷி படத்துல இருந்து வரக்கூடிய மேகம் கருக்குது அப்படிங்கிற பாடல் தான் பாடியிருந்தாங்க. சொல்ல போனா இந்த ஒரு பாடலை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் இனியா பாடியிருந்தாங்க. மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும், இனியா தன்னோட சொந்த முயற்சியால இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால எக்கச்சக்கமான பிரபலங்களும் ஜட்ஜஸும் ரசிகர்களும் இனியாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில நடிகை தேவயானி அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் நடிகர் சூர்யா அவரோட மனைவியுமா இருக்கக்கூடிய நடிகை ஜோதிகா இனியாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் ஒரு நாள் தேவயானி அவங்களுக்கு கால் பண்ணி இனியா கிட்ட பேசப்படுறதாவும் தகவல் ஒன்று கிடைச்சிருக்குதாம். சொல்ல போனா நடிகர் சூர்யா அப்புறம் தேவயானி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சில திரைப்படங்களை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த நட்பு ரீதியா சூர்யாவோட மனைவியா இருக்கக்கூடிய ஜோதிகா தேவயானி அவங்களுக்கு கால் பண்ணி இனியாவோட அந்த மேகம் கருக்குது பாட்டுக்கான அந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க போறதாவும், இது மாதிரி வாழ்த்துக்கள் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து வரும்போது அது இனியாவுக்கு இன்னொரு உத்வேகத்தை கொடுக்குங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த வார எபிசோடுக்கு அப்புறம் இனியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம், ஸ்டேஜ்ல எமோஷனா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தேவயானி ராஜகுமாரன் இவங்களோட பொண்ணு இனியா அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கப்படுதுங்கிற மாதிரி பல விமர்சனம் வைக்கப்பட்டாலும், என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வரக்கூடிய வாரங்கள்ல என்னோட அப்பா அம்மா தான் தேவயானி ராஜ்குமாரன் அப்படிங்கிற பேர் நான் வாங்க போறேங்கிற மாதிரி மேடையிலே ஒரு வாக்குறுதி எடுத்திருக்காங்க. எவ்வளவு விமர்சனம் வந்திருந்தாலும், அந்த மாதிரி நேரங்களில் அவங்க உடஞ்சு அழுதாலும் அவங்களோட அம்மா தேவயானி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இனியா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இனியாவோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபினாலே போறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.